சும்மா சும்மா. அச்சிச்சோ, ஹிட்லர் வந்துட்டாரே. என்னங்க கூப்பிட்டீங்களா? மணி 11 ஆக போகுது, இன்னும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஒன்றும் இல்லைங்க, இதோ தூங்க போகிறேன். உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? கால் ஏன் இந்த மாதிரி உதிரிட்டே இருக்கு? வந்து எனக்கு பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக்குங்க. நீ கூட இந்த மாதிரிலாம் காமெடி பண்ணுவியா? சரி சரி, நேரம் ஆகுது, போய் தூங்கு போ. ஏய், எங்க போற? நான் பாய் தலைகாணியை தரையில் போட்டு படுத்துக்கங்க, தினமும் அப்படி தானே தூங்குவேன். இல்ல, இந்த பெட் பெருசா தானே இருக்கு, நீ இன்னைக்கு பெட்லயே தூங்கு. தேவையில்லாம ஏன் தரையில பட்டு தூங்குற? அடடே, இது என்ன கனவா நனவா? எப்பவுமே தரையில் போய் தூங்குன்னு தானே தலைக்காணியும் பெட்ஷீட்டையும் என்கிட்ட கொடுத்துருவாரு. இன்னைக்கு என்ன அதிசயமா பெட்லேயே படுத்துக்கோன்னு சொல்கிறாரு. என்னம்மா யோசிக்கிற? இல்லைங்க, கல்யாணம் ஆன நாள்லேருந்து நான் தரையில் தானே படுத்து தூங்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு இன்னும் புதுசாக பெட்லேயே படுத்து தூங்குன்னு சொன்னீங்களே, அதான் எனக்கு ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. நீ வேண்டியிலேருந்து பெட்லயே படுத்து தூங்கு. நீ குழம்புற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. உனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைனா நடுவில் ஒரு தலைக்காணி வச்சு படுத்துட்டு தூங்கு. எனக்கும் உன் கஷ்டம் இப்போதான் புரியுது. நாள் பூரா வேலை செய்கிற, நைட்டும் தரையில் படுத்துக்கிட்டு தூக்கம் வராமல் பரண்டுட்டு இருக்க. நீ பெட்டில் படுத்தனா உனக்கு கம்ஃபர்டபுளாக தூக்கம் வரும்ல? சரிங்க, நானும் பெட்லேயே படுத்துக்கிறேன். சரி, நாளைக்கு எனக்கு ஒரு 4 மணிக்கெலாம் எழுப்பி விட்டுருமா? ஆஃபீஸில் எனக்கு கிளைண்ட் கால் இருக்குது. சரிங்க, கண்டிப்பாக எழுப்பி விட்றேன். குட் நைட். குட் நைட்டுங்க. அச்சச்சோ, இது என்னது, ஏதோ மரம் வெட்டுற சவுண்டு கேட்குது. ஓ, கொரட்டை விட்டுட்டு இருக்காரா? நம்ம கீழே படுத்துட்டு தூங்கினதுனால இவர் கொரட்டை சத்தம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தது. இப்போ பக்கத்தில் படுத்துட்டு தூங்குறதுனால இவர் கொரட்டை சத்தம் இவ்வளோ லவுடாக கேட்குது. பரவாயில்ல, நம்ம வீட்டுக்காரர் தானே, நாள் பூரா ஆஃபீஸில் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு நைட்டு வந்து அசந்து தூங்குறாரு. இந்த கொரட்டை சத்தத்தினால நம்ம ஒன்றும் டிஸ்டர்ப் ஆக மாட்டோம். நம்ம பாட்டு தூங்குவோம்.